பல விவாதங்கள்ல இன்னைக்கு திமுக அராஜக ஆட்சி நடந்தாலும் மீடியாக்கள் மொத்தத்தையும் அவங்க கையில வச்சிருந்தாலுமே கூட நாங்க டிபேட்ல டாமினேட் பண்றோம்ல. எங்ககிட்ட சரக்கு இல்லாம, இன்புட்ஸ் இல்லாம நாங்க களத்துல எதுவும் செய்யாம, களத்துல எங்களுடைய விஷனோ எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே எங்களால எப்படி அதை பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்க இந்த ஏஐ உலகத்துல இது பண்ண முடியும் சாத்தியம் இருக்கா? இன்னைக்கு இருக்க இந்த சோசியல் மீடியால ஒரு சின்ன தவறு நம்ம போய் தப்பா சொன்னா கூட அந்த நேரம் 1 மணி நேரம் ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. ஸோ தட் அதிமுகவை பார்த்து இந்த கேள்வி எழுப்புவது அபத்தமானது அப்படின்றது தான் என்னுடைய இது. ஏன்னா எப்போதுமே பிரதிநிதித்துவம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், கொடுக்க போகின்ற இயக்கம். அதனால அது களத்தில் எப்போதுமே இருக்கும். அதற்கான உதாரணங்களை நான் கொடுத்துட்டேன். இப்போ வாக்குறுதிகள் பற்றி பேசலான்னு சொன்னீங்க. வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்ற குரலுக்கேற்ப ஒரு பெண் எப்போது நம்பிக்கையும் நேர்மையும் அடைகிறாள் என்றால், இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் ஆட்சி முடிந்து விட்டது. ஸ்டாலின் சொன்ன மாதிரி 520 வடைகளை சுட்டுட்டு அதுல முதல் வடையாக பெரியாரையெல்லாம் துணைக்கு இழுத்து நாங்க ஒரு பெண் பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு முதலில் பொருளாதார சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் கூறியதை போல நான் அனைவருக்கும் 1000 ரூபாய் தருகிறேன் சொல்லிட்டு நமக்கு நாமே மக்களுக்கு நாமமேன்னு போட்ட இயக்கமோ கட்சியோ ஆட்சியோ அதிமுக கிடையாது.